தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா அறிவித்தார், ஜோசப் விஜய் அதிர்ச்சி. காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா அறிவித்தார், ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுகவுடன் முரண்பட்டு திமுகவுடன் விருப்பமில்லாமல் கூட்டணி அமைத்து 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது காங்கிரஸ். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அதில் ஒருவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார். அவர் நேற்றைய தினம் பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். என்னவென்று சொன்னால், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் சிவக்குமார் கூறும்போது, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு மு.க. ஸ்டாலின் திமுக அரசு தடையாக இருந்தது. தடையாக இருந்த திமுக அரசு இப்போது கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி தான் ஆதரவு கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தயவில் தான் அங்கு ஆட்சி உள்ளது. ஆக மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு தெரிவிக்காது, தடையில்லாமல் கட்டுவோம் என்று அறிவித்துள்ளார். இதற்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதனை எதிர்க்குமா, மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்க்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள், எந்த காரணத்தை கொண்டும் மேகதாது அணை கட்டவிட மாட்டோம், கட்டினால் தாங்கள் முழுமையாக எதிர்ப்போம், தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வோம் என்று மிரட்டல் கொடுத்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி. காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறான், மேகதாதுல அணை கட்டுவோம்ன்றான். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மௌனம் சாதிக்குது. ஆனால் தமிழக அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராஜேஷ்குமார், நாங்கள் அணையை கட்ட விட மாட்டோம், கட்டினா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வோம் அப்படிங்கிறாப்புல. ஆக இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. கர்நாடகாவுக்கு சாதகமாக முடிவு எடுக்குதா, தமிழ்நாட்டுக்கு சாதகமாக முடிவெடுக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடு சொரணை எதுவுமே இல்லாதவங்க. தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுவாங்க. தேசிய தலைமை கர்நாடகாவில் அணை கட்டணுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி விரும்புது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, காங்கிரஸ் அங்கே இருக்குது. அந்த மக்கள் காங்கிரஸை நம்புகிறாங்க. அதனால தான் காங்கிரஸ் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. அதனால் கர்நாடக மக்களை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மேகதாது அணை கட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமை கண்டிப்பாக முழுமையாக ஆதரவு. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் லக்கேஜ் தான், 1% ஓட்டு கூட காங்கிரஸ் ஆதரிக்கலை. அதனால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருக்காது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரவங்க 2 பேருமே ரீல் விடுறாங்க, நாங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வோம் அப்படின்ட்டு. மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னு அவங்க ராஜினாமா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, சமாளிப்பாங்க. ஆக இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்களாம் சூடு சொரணை எதுவுமே இல்லாதவங்க. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வோம்னு சொல்லி சும்மா ஒரு மிரட்டல் விடுறாங்க காங்கிரஸ் கட்சி மேலே. அப்போ தான் மக்களுக்கு உள்ள நம்பிக்கையும் போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் விடுறாங்க, நாடகம் ஆடுறாங்க. அதுதான் உண்மை.